ஸ்வாதிஷ்டானா சேக்ரல் சக்ரா, மூலாதாராக்கு ரூட் சக்ராக்கு ஒரு 4 ஃபிங்கர் இடைவெளி விட்டு அப்படியே மேல பாத்தீங்கன்னா உங்களுடைய சேக்ரல் சக்ரா கரெக்டா டெயில் போனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இதை வைப்ரேட் பண்றதுனால என்ரிச் பண்றதுனால நம்ம லோவர் பார்ட் ஆஃப் த பாடிக்கு ஃபுல் நரிஷ்மெண்ட். எஸ்பெஷலி இந்த ஏரியால இருந்து தான் நம்ம உடம்போட லார்ஜஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் நர்வ் சயாட்டிகா டே டிராவல் ஆகுது. வைப்ரேட் பண்ணுங்க, சயாட்டிகாவை என்ஹான்ஸ் பண்ணுங்க, லோவர் லிம் தட் இஸ் யுவர் லெக்கை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அடுத்தது உங்களுடைய ஜெனட்டல் ஆர்கன்ஸ் பிளாடர் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கும் கிரேட் டு ஆக்டிவேட் யுவர் சேக்ரல் சக்ரா. ஜெனட்டல் ஆர்கன்ஸ்ல என்னென்ன பிரச்சனை, மென்சுரல் சைக்கிள், இம்பார்ட்டன்சி, இதெல்லாம் ரிலேட்டட் தான். பேலன்ஸ் இட் பை ப்ராக்டிஸ் அண்ட் மேஜர் பிளாடர் கண்ட்ரோல். ஸோ அங்க இருக்கிற ஆர்கன்ஸோடைய வீக்னஸ், மசில்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்தன் பண்ணி எடுப்போம். ஆசனாஸ், த முத்ரா அண்ட் த பீஜ மந்த்ரா, இதுதான் இன்னைக்கு பயன்படுத்த போறோம். அப்படியே ஒரு ஃப்ளோவா ஒரு 10 நிமிஷம் என்ஜாய் வித் யுவர் சேக்ரல் சக்ரா. Be with the flow, energize your whole body, especially the Swadhisthana. Swadhisthana போலாமா? Swadhisthana activation போலாமா? Right. Start பண்ணலாம். மெதுவா எந்திரிச்சுக்கலாம். Just feel your body free, relaxed, breathe easy. சும்மா லைட்டா ஃப்ரீனஸ், breathing இல்ல ஈஸி பண்ணிட்டு ஜென்டிலா மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கால் நல்லா சேர்த்து வச்சுக்கிறீங்க. மெதுவா காலை ஒரு 3 feet டிஸ்டன்ஸுக்கு பிரிச்சுக்கோங்க. ஸ்டேபிளா மேட் இதெல்லாம் ஃபர்மா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்க வலது கால் மட்டும் ரைட் சைட் டர்ன் பண்ணி அப்படியே மூச்சு எடுத்துட்டு கையை நல்லா நீட்டி வைங்க. மூச்சை வெளிவிட்டு உடம்ப ஒரு சரிச்சு எக்ஸேல் அண்ட் ஆர்ச் டு த சைட். முடிஞ்ச வரைக்கும் கீழே கொண்டு போய் கையை பிளேஸ் பண்ணுங்க. நல்லா தலை திருப்பி மேலே பாருங்க. இது எக்ஸாக்டா உங்களோட பெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பேக் பெயினுக்கு, லோவர் பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு திரிகோணாசனா இஸ் அ பியூட்டிஃபுல் போஸ். ஒரு சைட் பண்ண மட்டும் பத்தாது, இன்னொரு சைடு 5 to 10 நார்மல் ப்ரீதிங். இந்த காலை திருப்பிட்டு அடுத்த கால் 90 டிகிரி ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மூவ் டு த சைட், ஆர்ச். மெதுவாக கையை ரைஸ் பண்ணிட்டே இருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் மூச்சு எடுத்து விடுங்க. அப்சர்வ் தி ட்ரையாங்கிள் போஸ், எஸ்பெஷலி முக்கியமாக உங்கள் சுவாதிஷ்டான ஏரியாவில். ஓப்பன் நெஞ்சு ஓப்பன் பண்ணிட்டே இருங்க. மூச்சு எடுத்து விடுங்க. ஒரு 5 டீப் ப்ரீதிங் இல்லை 10 டீப் ப்ரீதிங், எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உங்கள் போஸ்டில் நிற்க முடியுமோ. ப்ரீத் ஈஸி. மெதுவாக கால்களை அதே பொசிஷனில் அப்படியே ஃப்ளோ தானே, கண்டினியூஸாக அடுத்த ஃப்ளோ போய்க்கலாம். மறுபடியும் ரைட் லெக் டர்ன் பண்ணிக்கோங்க. மடக்குங்க. மடக்கி ஹிப் ஏரியாவை நல்லா அலைன் பண்ணுங்க. பாருங்க, தொடை தரைக்கு பேரலா இருக்கணும். நல்லா நெஞ்சு ஓப்பன் பண்ணி கை அப்படியே கீழே வச்சு ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட். பார்ஷ்வ கோணாசனா, பின்னாடி கால் நல்லா டைட்டா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது உங்களோட டெயில் போனை ஆக்டிவா வச்சுக்கும். நல்லா தலை திருப்பி மேலே பாருங்க. 5 இருந்து 10 ப்ரீதிங். அப்படியே மேலே வாங்க. மெதுவா ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு அடுத்த கால் மாற்றும் போது கரெக்ட் அலைன்மெண்ட்டோட மாற்றும் போது உங்களுக்கு பேஸ் ஸ்டேபிளா இருக்கும். நீங்க நிக்கிற நிலை ஈஸியா இருக்கும். நல்லா உட்காந்துட்டு கையை கீழே வைங்க. ஸ்ட்ரெச். Relax. Come up. Inhale. Exhale. Inhale. Exhale. அப்படியே காலை பிரிச்சுட்டே வாங்க. Continue to split your legs slowly. கை வேணா கீழே பிளேஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் காலை ஃபுல் ஸ்ட்ரெச் எடுத்து உட்காருங்க. ஸோ உங்களால் மேலே இருந்து கீழே உட்கார முடியல அப்படின்னா கீழே உட்காந்து காலை நல்லா பிரிச்சு வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு எடுத்து ஸ்பைன் ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய லோவர் பேக்ல இருந்து ஃபார்வர்ட் ஃபோல்ட் எடுக்கணும். கையை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிட்டே வந்து நல்லா ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸோ எக்ஸாக்டா உங்களோட தொடப்பகுதி தான் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஆனால் மடங்குற ஏரியாவும் ஸ்டிமுலேட் ஆகிற ஏரியாவும் உங்கள் லோ பேக். ஸோ ஸ்ட்ரெச் உபவிஷ்ட கோணாசனம். Breathe in, breathe out. முடிஞ்ச அளவுக்கு குமிய பாருங்க.
குமியறது எப்படி இருக்குன்னா வயிறு தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி வரணும். ஸோ தலையை போய் தொடுறதுக்கு இப்படி முயற்சி பண்ணக்கூடாது. இந்த ஹஞ்ச் இல்லாம முன்னாடி வந்து இப்படி இந்த தொடைய டில்ட் பண்ணி உங்க ஃபார்வர்ட் ஃபோல்டை எடுக்கணும். ரைட்? ஸோ ஹஞ்ச் பண்ணி இந்த காலை ஃப்ரீ பண்ணாம காலை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி லோ பேக்ல இருந்து உபவிஷ்ட எடுங்க. அப்படியே காலை மடக்கி எல்லாமே ஒரு 5 பிரீதிங் 10 பிரீதிங்க்கு கொண்டு வரணும். மடக்கி நல்ல பத்ராசன் பொசிஷனுக்கு வாங்க. குதிய நல்லா உள்ள கொண்டு வந்து மேலே ஏறி உட்காருங்க. முட்டி கீழே அழுத்திட்டே இருக்கு. இப்போ கை இன்டர்லாக் பண்ணி இன்டர்லேஸ் பண்ணி காலை பிடிச்சி நல்லா நிமிர்ந்து உட்கார பாருங்க. முட்டி கீழே அழுத்திட்டே இருங்க. மூச்சு எடுத்து அப்படியே மேலே பாருங்க. மூச்சு உள்ள மூச்சு வெளியா. ஸோ பத்ராசனா இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பொசிஷன். நம்மளுடைய பெல்விக் ஏரியா கிராயின் ஏரியாவை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். முட்டி கீழே அழுத்த முடியுமா? பெல்விக் இட் ஹேப்பன்ஸ் டு பி வெரி ஸ்ட்ராங். நல்லா இங்கே ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகும். உங்களுடைய டெயில் போன்ல இருந்து நகரக்கூடிய எல்லா நர்வ் சிஸ்டம்க்கும் ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா உள்ள இழுத்துட்டே வரணும். எவ்வளோ முடியுமோ இழுத்துட்டே வந்துட்டு முட்டி கீழே பிளேஸ் பண்ணிட்டே இருங்க. மேலே ரைஸ் பண்ணி ஸ்பைனை ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. இன்ஹேல் எக்ஸேல். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டு ஃபைனல் பொசிஷனுக்கு ஃபுல் பத்ராசன் ஸ்ட்ரெச் எடுங்க. ரிலாக்ஸ். மெதுவா கால் முன்னாடி நீட்டி உட்காந்துக்கலாம். பச்சி மோத்தானாசன். கால் நல்லா உள்ள பார்த்த மாதிரி எடுங்க. முட்டி நல்லா நேரா இருக்கணும். முட்டி மடக்காம ஃபுல் ஸ்ட்ரைட் எடுத்து ஸ்பைன் நல்லா தண்டாசன் பொசிஷன்ல அலைன் பண்ணுங்க. மூச்சு எடுத்துட்டே 2 கையும் நல்லா மேல தூக்கலாம். ஸ்ட்ரெச். மூச்சை வெளிவிட்டவாறு முன்புறம் சரிந்து முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய லோ பேக்ல இருந்து ஒரு நல்ல ஃபோல்ட் எடுத்து முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி, ஸோ இப்படி பிடிக்க முடியாதவங்க பெல்ட் சப்போர்ட் இல்லைன்னா ஒரு துண்டு டவல் யூஸ் பண்ணி சப்போர்ட் எடுத்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஃபார்வர்ட் ஃபோல்ட். பச்சிமோத்தானாசனா. ஹோல்ட் இட். மூச்சு எடுத்து விடுங்க. 5 பிரீதிங் 10 பிரீதிங் இந்த பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணிட்டே இருங்க. கவனம் ஃபுல்லா உங்களோட சுவாதிஷ்டானா ஸ்பைனோட ஸ்டார்டிங் ஏரியால இருந்துட்டே இருக்கும். நல்லா என்ஹான்ஸ் பண்ணுங்க. ஃபீல் த பாசிட்டிவ் எனர்ஜி. மூச்சு எடுக்கும் போது ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. மூச்சை விடும்போது ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் and feel like you are enhancing your whole abdomen area. அது மெதுவா லோவர் தொப்புளி கீழே இருக்கிற பகுதியை தான் கவனிச்சுட்டே வரும். இதுதான் அந்த சேக்ரல் சக்கராவோட ஆக்டிவ் பாயிண்ட்ஸ். இதை பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படியே சின்ன ஒரு மூவ் தான். இந்த மூவ்மெண்ட் போதும், இந்த ஹிப் ரொட்டேஷன்ஸ் போதும், இந்த ஹிப் ஆசனாஸ் போதும். மெதுவா அப்படியே மடக்கி வஜ்ராசன் பொசிஷன்ல உட்காருங்க. வஜ்ராசன் பொசிஷன்ல உட்காரும் போது ஃபுல் ஸ்பைனும் நல்ல ஒரு ஆக்டிவேஷன்ல இருக்கும். இதுல படுக்க போறோம். சுப்த வஜ்ராசனம். மெதுவா. ஸோ இந்த பொசிஷன் இனிஷியலா வராதவங்க ஒரு 2-3 பில்லோ சப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பின்னாடி படுத்து பில்லோ மேல படுத்துக்கலாம். நல்ல ஸ்பைன் ஸ்ட்ரெச் ஆறவங்க ஃபுல்லா படுத்து தலையும் உங்களுடைய டார்சல் ஷோல்டர் ஏரியாவும் கீழே வச்சுட்டு கையை 2ம் மேலே இந்த மாதிரி கொண்டு வாங்க. முட்டி 2ம் சேர்த்தியே வைங்க. ஸோ லோ பேக் பெயின் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸ். பட் இனிஷியலாகவே இது பண்ண முடியாது. அப்போ நம்ம பில்லோ சப்போர்ட்ஸோ நிறைய ஒரு 2-4 பில்லோ வச்சுட்டு படுத்துக்கோங்க. நல்லா இருக்கும். லோ பேக் ஃபுல் ஸ்ட்ரெச் எடுக்கும். கரெக்டாக டெயில் போனில் ஒரு டில்ட் கிடைக்கும். ஃபுல் நர்வ் ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா தொடை இழுத்திருக்கும். பெல்விக் நல்லா விரிஞ்சிருக்கிறது. பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். லெகுக்கு ஒரு நல்ல ஸ்டிமுலேஷன். சுப்த வஜ்ராசனா. ஒரு 5 பிரீதிங் 10 பிரீதிங். ஹோல்ட் திஸ் பொசிஷன். ரிலாக்ஸ். உங்களுக்கு அந்த ஆர்ச் கிடைக்கிறக்கும் லெக்கோட ஃப்ளெக்சிபிலிட்டி தகுந்த மாதிரி சப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருங்க. பெட்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நல்லா குஷன் இருக்கிற ஒரு மேட்டோ குஷன்ல சும்மா பெட்டே கீழே போட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த முதுகும் இடுப்பும் நல்ல வலுப்பெறும் போது
உங்களுக்கு சுப்த வஜ்ராசனில் ஈஸியாக படுக்க முடியும். இந்த நிலை முடிஞ்ச பிறகு நேராக வந்து உட்காந்துக்கலாம். சிட் கம்ஃபர்டபிளி. அதே மாதிரி உங்கள் குதியை வந்து மூலாதாரத்தில் இப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு நேராக இப்படி உட்காருங்க. சுகாசன் பொசிஷன். ஸோ எனி மெடிடேட்டிவ் பொசிஷன். இப்போது நம்ம சேக்ரல் சக்ரா சுவாதிஷ்டானாவை முழுசாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பீஜ மந்திரா பயன்படுத்த போகிறோம். அது கூட கையில் ஒரு முத்ராவும் பயன்படுத்த போகிறோம். உங்கள் இடது கை மேலே வலது கை பிளேஸ் பண்ணுறீங்க. இந்த 2 கட்டை விரலும் இந்த மாதிரி டச் பண்ணி வச்சுக்கிறீங்க. இது கரெக்டாக உங்களுடைய சேக்ரல் ஏரியாவில் லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்த மாதிரி. ஸோ இதுக்கு அப்படியே பின்னாடி போய் இங்கேயும் பின்னாடி போய் 2 ஏரியாவும் மீட் பண்ணுற ஏரியா கரெக்டாக உங்களோட டெயில் போன். ஸோ கீப் யுவர் ஹேண்ட் இன் திஸ் மேனர். நல்லா நிமிர்ந்து ஷோல்டர் வெளியே ரொட்டேட் பண்ணி நெஞ்சை நிமிர்த்தி உட்காருங்க. சின் அப். ஃபோக்கஸ். மூக்கு மேலேயோ இல்லை நெத்தி போட்டுக்குள்ளேயோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐப்ரோ சென்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை மூக்கு நுனி மேலே ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மூச்சு எடுக்கிறீங்க. மூச்சை விடும்போது வம்ங்கிற பீஜ மந்திரா பயன்படுத்த போகிறோம். 7 முறை பயன்படுத்த போகிறோம். வம் 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 ஒரு 2 நிமிஷம் சைலண்டா பீஸ்ஃபுல்லா சேக்ரல் சக்ராவை அப்சர்வ் பண்ணுங்க. சுவாதிஷ்டான நிலையை மேம்படுத்துறதுக்கு இந்த அமைதியும் அது மூலியமா உருவாகக்கூடிய அந்த தியானம், 1 பாயிண்டட் அவேர்னஸ். மூச்சு எடுத்து விடுங்க. கவனம் ஃபுல்லும் சுவாதிஷ்டானம் டெயில் போன்ல இருக்கட்டும். மெதுவா முதிரை ரிலீஸ் பண்ணிட்டு இயல்பு நிலைக்கு வந்துக்கோங்க. கண் சிமிட்டலா இல்லைன்னா கையை ரப் பண்ணி கண்ணு மேலே வச்சு பிளேஸ் பண்ணி ரிலாக்ஸாக கண்களை திறக்கலாம். சுவாதிஷ்டானம் இட்ஸ் அ கம்ப்ளீட் ஸ்பைனல் ஆக்டிவேஷன். ஸோ மூலாதாரத்துக்கு அப்புறம் அப்படியே சுவாதிஷ்டானம் ஆக்டிவேட் பண்ணும்போது மெயினாக இந்த 2மே லோவர் ஆப்டமன் ஏரியாவில் இருக்குது. வியாதி இதை ஆதியிலேருந்தே சரி பண்ணும். ஆதி எது? நம்மளுடைய ரூட் அண்ட் சுவாதிஷ்டானா. இது 2மே என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே கொண்டு வரணும். ஸோ ரூட் சக்கராக்கான வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். சுவாதிஷ்டான சக்கராக்கான ப்ராக்டிஸ் தான் இன்னைக்கான ஒரு ஆசனா ஃப்ளோ பீஜ மந்திரா வித் முத்ரா. ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணுங்கள். டெய்லியும் இதுக்காக ஒரு 5-10 மினிட்ஸ் ஆக்டிவேஷன் மோட்லேயே இருந்துகிட்டே இருக்கட்டும். ப்ரீத் ஈஸி, ஸ்டே காம். அதே மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ண பாருங்கள். இதுதான் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் நம்ம கொடுக்குற கிரேட்டஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன். என்ஜாய்.